தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் ஜெபத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட பகுதி பிலிப்பியர் அதிகாரம் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவன், இந்த நாளிலே எங்களுடைய கூடாரங்கள் மேல் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளே என்ன குறைகள் காணப்படுகிறதோ கர்த்தர் அதை நிறைவாக்குகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா, நீர் கற்பத்தின் கனியை கொடுத்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை கர்த்தர் சந்தோஷப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆண்டவரே அவர்களுடைய குறைகளை நிறைவாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒருவேளை ஆண்டவரே பலத்திலே குறைப்பட்டு இருப்பார்களானால் ஆண்டவரே பலப்படுத்துகிற உடைய கரமானது உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா ஆண்டவரே சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களும் நீங்கி ஆண்டவரே உடைய பிள்ளைகள் பரிபூர்ண சுகம் அடைய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையை குறைவோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே, அதை இந்த நாளிலே நீ நிறைவாக்கி கொடுக்கும்படியாய் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அருளி செய்யுங்க சுவாமி. என்ன குறைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே உமக்கு சமாதான குறைவுகள் இருக்குமா, ஆனால் கர்த்தர் அவைகளையும் நிறைவாக்கி கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய ஐஸ்வரியத்திலே ஆண்டவரே எல்லாம் உண்டு. அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுகம் உண்டு, சமாதானம் உண்டு, சௌக்கியம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலை உண்டு. இவைகளெல்லாம் உம்முடைய ஐஸ்வரியத்திலே உண்டு ஆண்டவரே. அதை உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா குறைகளையும் இன்றைக்கு கர்த்தர் நிறைவாக்கி உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சியாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் உம்முடையவர்களாய் உமக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.